வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 10ஆம் தேதி கேரளா லாட்டரியில் அவங்க கொடுத்த டிப்ஸ் படி இந்த போர்டு வந்து டைரெக்டாக உட்காந்துருச்சு, ஒரு போர்டு ரிவர்ஸில் உட்காந்துருச்சு. இது 10 - 8 2 இங்கே 2 உட்காந்துருச்சு. இதில் +2 போட்டாங்க, இதில் +2 போட்டாங்க, 5. சரியா? அடுத்து இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுல 84 19 கொடுத்துருக்காங்க. இதில் எந்த போர்டு வந்து டைரெக்டாக வரப்போகுது? BCAD ஏதோ ஒரு போர்டு டைரெக்டாக உட்காரணும், ஒரு போர்டு ரிவர்ஸில் உட்காரணும். கணிச்சு வைங்க, பார்த்துடலாம். நம்ம நேற்று 10ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதிக்கு நேற்று நம்ம கணிப்பில் கொடுக்கும்போது நம்ம ஆல் போர்டில் 3 7 வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2 இடத்துல வந்து 7 வந்துடுச்சு. சரி, இப்போது இவங்க எப்படி எடுத்துருக்காங்கன்னு ஒரு பார்த்துங்க. 3 போர்டில் ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க, 4 போர்டில் ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. பிசியை பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்றைக்கி நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நாளைக்கு கொடுத்துருக்குறது 25 96 8 4 7. நாளைக்கு எந்த போர்டு டைரெக்டாக இருக்கும்? இன்றைக்கி 3 போர்டில் இது பாஸ் பண்ணிச்சு, 4 போர்டில் இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு எங்கே இருக்கலாம்? சி போர்டு இங்கே, ஏ போர்டு இங்கே. ஏசி பாஸ் பண்ணுவாங்களா பார்ப்போம். இவங்க 76 21 493 2 + 1 3 இந்த இடத்துல வருமா அப்படின்னு பார்க்கணும். 7 + 1 8 இந்த இடத்துல வருமா பார்க்கணும். ஒருத்தவங்க கொடுத்த டிப்ஸ் படி 8 இந்த இடத்துல டைரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 - 2 4 இந்த இடத்துல வருமா பார்க்கணும். இவங்க வந்து இந்த போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. இதில் +2, அதில் +1. இங்கே வந்து 10 - 8. சரி, 7 2 7 இதில் ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்துக்கங்க, அதாவது இந்த ஸ்க்ரீனில் வந்து ஏ போர்டு பாஸ் பண்ணாங்க, இந்த ஸ்க்ரீனில் வந்து பி போர்டு பாஸ் பண்ணாங்க, இந்த ஸ்க்ரீனில் சி போர்டு பாஸ் பண்ணாங்க, சாரி பி போர்டு பாஸ் பண்ணாங்க இந்த ஸ்க்ரீனில். 82. சரிங்களா? 629 இது பாஸு. இங்கே 2 பாஸ், இங்கே 8 பாஸு, 8 இல்லை 2 பாஸு. இங்கே 7 பாஸு, இங்கே 7 பாஸ். ஏபிசி 7 2 7. இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தோம்னா இப்படி வரும். 852 3 போர்டில். சரிங்களா? இவங்க நேற்று வச்ச மாதிரி பார்க்கும்போது எங்கெங்கே நம்பர் கரெக்டாக வருது அப்படின்னு பார்க்கணும். நம்ம இங்கே 6 வருது, 2லேயுமே 6 பாஸ் ஆகுமா? இங்கே 8 வருது ஏ போர்டில், 2 இடத்துலையுமே பாஸ் ஆகுமா? பி போர்டில் 4 2 இடத்துல வருது, பாஸ் ஆகுமா? அப்படின்னு பார்க்கணும்.
இங்கே கடைசி போர்டில் வந்து 2ஆ 7ஆ, அந்த 2 அல்லது 7 தான் வரணும். ஏன்னா 7க்கு ஆப்போசிட்டு 2, 2க்கு ஆப்போசிட்டு 7, அந்த 2க்குள்ளே தான் வரணும். அதே மாதிரி இங்கே இவங்க 2 வச்சுருக்காங்க, 6 - 4 2ம் வரலாம். சரிங்களா? இப்போ நமக்கு வர்ற நம்பர் வந்து இங்கே 8 வருது, இங்கே 8 வருது, இங்கே 2 வருது, இங்கே 4 வருது. 842, 28, 42. ஒரு போர்டு இங்கே உட்காந்திங்கன்னா ஒரு போர்டு ரிவர்ஸில் உட்காரணும். ரிவர்ஸில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? நம்ம கணிப்பில் வர்ற நம்பர் 28, 42. இருபத்தெட்டு 42, 4 சைடில் வரலாம். நீங்கள் கணிக்க பழகுங்க, கண்டிப்பாக நம்மால் 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். நான் என்னுடைய கணிப்பு என்னங்கிறத நாளைக்கு எனது கணிப்பு வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.